பருட்டோ எபிசோட் 200. கதையோட ஓப்பனிங்ல கவாக்கியோட கைய சரி பண்றத பத்தி பேசிக்கிட்டு இருப்பாங்க. காரா கிட்ட அந்த டெக்னாலஜி இருக்கதா அவ சொல்லியிருந்தா. பட் நம்ம கிட்ட அந்த அளவுக்கு டெக்னாலஜி கிடையாது. நம்மளால முடிஞ்சதெல்லாம் ப்ராஸ்டட்டிக்காம வைக்கிறது மூலம் தான். பட் அதுக்குமே கொஞ்ச நாள் ஆகுன்ற மாதிரி கடைசியா சொல்லுவான். கொஞ்ச நாள் கை இல்லாம இருக்கிறது ரொம்பவே கஷ்டமான விஷயம்ன்ற மாதிரி பருட்டோமே சொல்லிக்கிட்டு இருக்க. சரி, எனக்காக ஒரு ப்ராஸ்டட்டிக்காம மேக் பண்ண ஐடியா, ஸோ அந்த விஷயத்தையாச்சும் எடுத்துட்டு வாயன்ற மாதிரி நருட்டோ அந்த இடத்துல கேட்கும்போது அதையுமே யூஸ் பண்ண முடியாது. பிகாஸ் அது உங்களோட சாக்கராக்கு ஒர்க் ஆகிற மாதிரி மட்டும் தான் நான் அதை மேக் பண்ணிருந்தேன். ஸோ அதனால அது வந்து இந்த இடத்துல ஒர்க் ஆகாது, அதுவுமே பிரயோஜனம் கிடையாதுன்ற மாதிரி அந்த இடத்துல கட்டாஸ்கே சொல்லுவாங்க. சாக்கராவா அப்படின்னு சொல்லிட்டு நருட்டோ அந்த இடத்துல கொஞ்சம் யோசிச்சுட்டு நீ அந்த கையை எடுத்துட்டு வாங்க அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல எடுத்துட்டு போய் கட்டாஸ்கேவுமே போயிட்டு அதை எடுத்துட்டு வந்து கொடுத்து நான் சொன்ன மாதிரி இது வேலை செய்யாது அப்படின்ற மாதிரி சொல்லும் போது நருட்டோ அந்த கையை எடுத்து கவாக்கி கையோட ஃபிக்ஸ் பண்ணி அவனோட சாக்கராவா அந்த இடத்துல இன்ஃபியூஸ் பண்ணி ஷேர் பண்றாங்க. கவாக்கியோட கையை அவனால நார்மலா யூஸ் பண்ண முடியுது. பட் இது ரொம்பவே கஷ்டம் இல்லையா, உங்களோட சாக்கராவாங்க நீ எப்பயுமே இன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்குதுன்ற மாதிரி அந்த இடத்துல பருட்டோ கேட்கும் போது இது ஷேடோ க்ளோனோட ரொம்ப கஷ்டமான விஷயம் எல்லாம் கிடையாது, ஷேடோ க்ளோனை யூஸ் பண்ற மாதிரி தான்ற மாதிரி நருட்டோ சொல்றான். நம்ம நருட்டோ தூங்கும் போது அந்த விஷயம் வந்து ஒர்க் ஆகாதான். பட் இது பரவாயில்லையான மாதிரி அந்த இடத்துல கவாக்கி கேட்டுக்கிட்டு இருக்கும்போது நான் தான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லியிருந்தேன், சாக்கரான்றது எல்லாரு கூடயும் ஷேர் பண்ற ஒரு பாண்டிங் மாதிரி, அதனால இதெல்லாம் பிரச்சனை கிடையாது அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல நருட்டோவுமே சொல்லிட்டு இருக்க. பருட்டோ அந்த இடத்துல உனக்கு அந்த கை வந்து ரொம்பவே கூலா இருக்கு, உன்னை பார்க்கும்போது கொஞ்சம் ஜலசா தான் இருக்குன்ற மாதிரி அந்த இடத்துல அவன் சொல்லிக்கிட்டு இருப்பான். உனக்கு வேணும்னா சொல்லு, உன்னோட ரைட் ஹேண்டை நான் வந்து உடச்சி விட்டுறேன், நீனுமே இதை வச்சுக்கோன்ற மாதிரி அந்த இடத்துல கவாக்கி சொல்றான். உன் கார்மா மார்க்கு கூட அதில் மூலியமா போயிடும்ன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும் போது அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, எது கிடையாது மாதிரிலாம் சொல்லி என்ன பயமுத்திக்கிட்டு இருக்கன்ற மாதிரி தான் பருட்டோ அந்த இடம் சொல்ல எல்லாருமே அந்த இடத்துல சிரிப்பாங்க. இதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தீங்களே அந்த சாக்கராவை பத்தி, அது எனக்குள்ளேயுமே இருக்கான்ற மாதிரி அந்த இடத்துல கவாக்கி கேட்கும். எல்லாருக்குள்ளேயுமே இருக்கும், உனக்குள்ளேயும் இருக்குன்ற மாதிரி தான் அந்த இடத்துல நருட்டோ சொல்றான். இன்னொரு பக்கம் ஆமடோ லேப்ல நம்ம போரா வந்து பாடி மெயின்டெனன்ஸ் ஆக வந்திருப்பான். என்னோட உடம்பு வந்து பெர்ஃபெக்டா தான் இருக்கு, இப்போ எதுக்கு இந்த மெயின்டெனன்ஸ் அப்படின்ற மாதிரி கேட்கும் போது அதுல எதனா பிரச்சனை வந்துச்சுன்னா அதுக்கு நான் தான் பொறுப்பாவேன் அப்படின்ற மாதிரி ஆமடோ சொல்லிக்கிட்டு இருக்கும் போது டெல்டாவோட ட்ரோன் அந்த இடத்துக்கு வருது. ஸோ அது ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி ஒரு இடத்துல இருக்கு. கரெக்டா அது போய் ஃபிட் ஆட உடனே அங்க டெல்டாவோட இன்னொரு குளோன் பாடி மாதிரி இருக்கு. அதுல இருந்து அந்த டப்பாவை உடைச்சுக்கிட்டு வெளியில வந்து பயங்கர கடுப்பா வர நருட்டோ உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி எதுக்கு ஒவ்வொரு வாட்டியும் எல்லாத்தையும் உடைச்சுக்கிட்டே வரன்ற மாதிரி அந்த இடத்துல ஆமடோ கேட்கும் போது என் வேலையே எல்லாத்தையும் உடைக்கிறது தான், வாயை மூடிட்டு கொஞ்ச நேரம் சும்மா இரு அப்படின்னு நம்ம தான் டெல்டா பயங்கர கோபத்தோட போய்கிட்டு இருக்கேன். யாருக்கிட்டையும் மோசமா அடி வாங்கி தோத்து போயிட்டு போலியே அப்படின்னு நம்ம தான் போரா அந்த இடத்துல ரொம்பவே கடுப்பேத்துற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா. டெல்டா போராவுக்கு பக்கத்துலேயே ஒரு கிக்கு விட அந்த இடத்துல போராவோ சிரிச்சுக்கிட்டே இருக்கேன். இந்த மாதிரி அடி வாங்கிட்டு வந்து என்கிட்ட அழுதுகிட்டு இருக்கேன், நான் வந்து உனக்கு உதவி பண்ணுமான மாதிரிலாம் கேட்டுக்கிட்டு இருக்கேன். அந்த ஒக்காகேவா நான் கண்டிப்பா கொண்டுடுவேன் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல அவ சொல்லிக்கிட்டு இருக்கா. ஒக்காகேவா நீ கவாக்கியே ரிட்ரீவ் பண்றதுக்காக தான் அந்த இடத்துக்கு போனன்ற மாதிரி அந்த இடத்துல அவன் கேட்கும் போது அப்பதான் அந்த இடத்துல நடந்த கதை எல்லாத்தையுமே டெல்டா வந்து கோடன் போரா கிட்ட இந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்றா. அது மட்டும் இல்லாம கவாக்கி ஜம்ப் பண்ணி அவனோட கையை சாக்ரிஃபைஸ் பண்ணியிருப்பான் ஒக்காகேவோட பொண்ணை காப்பாத்துறதுக்காக. அந்த விஷயத்தை பத்தியுமே சொல்லிக்கிட்டு இருக்க. எதுக்கு கவாக்கி அப்படி பண்ணான்ற மாதிரி இவங்களுக்குமே அந்த விஷயங்கள்லாம் குழப்பமா தான் இருக்கும். ஒக்காகே கூட அவன் வந்து அட்டாச் ஆயிட்டானான்ற மாதிரி தான் யோசிக்கிட்டு இருப்பாங்க. நான் கண்டிப்பா போயிட்டு ஒக்காகேவை கொல்ல போறேன்ற மாதிரி அவ சொல்லிக்கிட்டு இருக்க. உன்னோட வேலை இதோட முடிஞ்சிருச்சு, நான் இதுக்கப்புறம் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல கோடுமே சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்பனா உனக்கு முன்னாடி அப்ப இந்த ஒக்காகேவை கொல்லுவண்டா அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல ரொம்ப ஆவேசத்தோட பேசிக்கிட்டு இருக்கா நம்ம டெல்டா. ஜிகன் ஆமடோ ரெண்டு பேருமே அந்த இடத்துக்கு வராங்க. என்ன சலசலன்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க, இது வந்து கோஜி காஷினோட மிஷின், அவன் சொல்ற விஷயங்களை தானே நான் உன்னை ஃபாலோ பண்ண சொன்னேன், நீயே எதுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ற அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல ஜிகன் கேட்கும்போது அவன் இன்னமும் அந்த லீஃப் வில்லேஜுக்குள்ளேயே உட்காந்துக்கிட்டு கவாக்கிய கண்காணிச்சுக்கிட்டே இருக்கான். ஆனா விசில திரும்பி கொண்டு வரது தானே மிஷினே அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல போரா கேட்கும் போது அந்த விஷயத்துக்கு தான் நான் டைரக்டா போயிட்டு ஒக்காகே கூட சண்டை போட்டு அவனை கொண்டுட்டு கவாக்கிய திரும்பி கொண்டு வரலாம்னு சொல்லி நினைச்சேன். பட் கோஜி காஷின் லீஃப் வில்லேஜுக்குள்ள உட்காந்துக்கிட்டு அந்த இடத்துல இன்னமும் இன்டெல் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கவாக்கிய வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஏன்னா கவாக்கிய தவிர்த்து இன்னொரு ஆளுக்குமே அந்த இடத்துல கர்மா மார்க் இருக்கு. ஆனா அதுக்கு வாய்ப்பே இல்லையே, ஏன்னா மோமோஷிக்கு சாகும் போது நருட்டோ கையிலுமே அந்த கார்மா மார்க் கிடையாது, அப்ப சாஸ்கே உச்சிகே மேல இருக்கா அப்படின்னு தான் அவங்க எல்லாருமே யோசிக்கிறாங்க. ஆனா அப்பதான் அந்த இடத்துல டெல்டா வந்து சொல்றா கிடையாது, நருட்டோவோட பையனான பருட்டோ உசுமாக்கி கிட்ட தான் அந்த கர்மா மார்க்கே இருக்கு. நான் நல்லாவே பார்த்தேன் கவாக்கி அண்ட் பருட்டோ ரெண்டு பேர் கையிலுமே அந்த கர்மா மார்க் ரெண்டு பேருக்குமே ரியாக்டுமே பண்ணுது, அது ஒரிஜினல் தான் அப்படின்னு மாதிரி அந்த இடத்துல அவ சொல்லிக்கிட்டு இருக்க. ஜீகனுமே அந்த இடத்துல சிரிச்சிட்டு மோமோஷிக்கு சாவறதுக்கு முன்னாடி உன்னோட ஓன் விசில கிரியேட் பண்ணி தான் நீ செத்து போயிருக்கியா, இது ஒரு அன்எக்ஸ்பெக்டடான நியூஸ் தான் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல சொல்றான். இன்னொரு பக்கம் ஒக்காகே ஆபீஸ்ல நம்ம ஷீகமாரு நருட்டோ பிடிச்சி கத்திக்கிட்டு இருக்கான். நான் ஆல்ரெடி சொன்ன காரான்ற ஆர்கனைசேஷனை சேர்ந்த எல்லாருமே அந்த பையனை தேடி வந்துகிட்டு இருக்காங்க. சோ அந்த பையனை வில்லேஜ்ல வச்சுக்கிறதுக்கு மூலமா வில்லேஜ்ல இன்னமும் நிறைய ரிஸ்கை ஏற்றி வைக்கிறதுக்கான அர்த்தம். இது மூலமா வில்லேஜ் நீ பெரிய பிரச்சனையில வச்சிருக்கின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேன். எனக்கு இந்த விஷயங்கள்லாம் நல்லாவே புரியுது. கவாக்கிய ஃபோர்ஸ் பண்ணி அவங்க விசில் அப்படின்ற ஒரு ரோல்ல திணிக்க பாக்குறாங்க. சோ அந்த மாதிரி விஷயத்த நம்ம நடக்க விடக்கூடாது, அவன் தனியா விட்டா கண்டிப்பா காரா எதனா ஒரு விஷயத்த பண்ணும் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல நருட்டோ சொல்லும் போது சாஸ்கேவுமே அந்த இடத்துல அவங்கிட்டயுமே ஒரு பாயிண்ட் இருக்குன்ற மாதிரி சொல்றான். அது மட்டும் இல்லாம லீஃப் வில்லேஜோட அவங்க வந்து ரொம்பவே ஹைடெக் டெக்னாலஜி எல்லாம் வச்சிருக்காங்க இல்லையா, சோ அவங்கள முடிச்சு விட்டாதான் லீஃப் வில்லேஜ் வந்து ஃபுல்லா சேஃபா இருக்கும்ன்ற மாதிரி அந்த இடத்துல சாஸ்கே சொல்லிக்கிட்டு இருக்க. நம்ம இன்னமும் நிறைய செக்யூரிட்டியை வேணா அதிகப்படுத்தலான்ற மாதிரி சாய் ஐடியா கொடுப்பான். ஓகே,
ஓகேன்னு சொல்லிட்டு ஷீகமாருமே அந்த இடத்துல அவனோட செக்யூரிட்டிக்காக சில ஷினோபிஸை நான் அசைன் பண்ண போறேன். இந்த விஷயத்துக்கு நீ எந்த ஒரு மறுப்பும் தெரியவக்க கூடாது. இதை கண்டிப்பா நான் பண்ணியே தீருவோன்ற மாதிரியும் சொல்லிடுறான். சோ நம்ம ஷீகமாருமே போயிட்டு கோனகமாருவை மீட் பண்ணி கவாக்கியோட செக்யூரிட்டிக்கு நம்ம கோனகமாருவை தாங்க அசைன் பண்றான். நீ முகினோவோட இழப்புக்கு அப்புறம் கொஞ்சம் வெளியே வரதுக்கு இதுவுமே கரெக்டா இருக்கும். சோ ஆல்ரெடி காரா அவங்களோட மூவ் எல்லாத்தையுமே ஆரம்பிச்சாங்க. இதுக்கப்புறம் நிறைய கேஷுவாலிட்டிஸை நம்ம கொண்டு வரக்கூடாது. அதனால இந்த விஷயத்தை நீ பண்ணுவேன் நம்புறன்ற மாதிரி இந்த இடத்துல ஷீகமாருமே இந்த விஷயத்த கோனகமாரு கிட்ட ஒப்படைக்கிறான். அதுக்கப்புறம் ஷினோபிஸ் அண்ட் கோனகமாருலாம் நம்ம நருட்டோ வீட்டோட செக்யூரிட்டியா இருக்காங்க. இந்த விஷயத்த டோட் மூலியமா நம்ம கோஜி காஷின் கவனிச்சுக்கிட்டு இருக்கான். கவாக்கி அவனோட கையை பார்த்துக்கிட்டே அந்த இடத்துல நருட்டோ கிட்ட ஒரு விஷயத்த கேட்கறான். உங்களோட சாக்கராவை என்னோட கைக்காக ஷேர் பண்ணி உங்க சாக்கரா வந்து ட்ரெயின் ஆக போகுது, எதுக்காக இவ்வளவு எக்ஸ்ட்ரீமுக்கு போறீங்கன்ற மாதிரி அந்த இடத்துல கேட்கும்போது அது ஒன்றும் அவ்வளோ கஷ்டமான விஷயம்லாம் கிடையாது, அதை கொஞ்சம் ரிலாக்ஸா விடு, நீ கூட தான் என்னையும் ஹிமாரியும் ஜெம் பண்ணி காப்பாத்தினன்ற மாதிரிலாம் அந்த இடத்துல அவன் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஏன்னா காரா என்ன தேடி வந்ததுனால தான் அந்த இடத்துல அட்டாக் பண்ணாங்க, அதனால தான் நான் வந்து அந்த இடத்துல உங்களை ப்ரொடெக்ட் பண்ணன்ற மாதிரி அந்த இடத்துல சொல்லிக்கிட்டு இருப்பான். அது மட்டும் இல்லாம நீங்க தான் என்ன வந்து ப்ரொடெக்ட் பண்ணீங்கன்ற மாதிரியும் அந்த இடத்துல சொல்றாங்க. எதுக்காக நீங்க வந்து என்ன ப்ரொடெக்ட் பண்றீங்க அப்படின்ற மாதிரி அவன் கேட்கும்போது உன்னை பார்க்கும்போது சின்ன வயசுல என்ன பார்க்குற மாதிரி தான் இருக்கு, அந்த விஷயங்கள் தான் எனக்கு வந்து ஞாபகமே வருது, அதனால தான் நான் உன்னை வந்து தனியாவே விடல. அந்த மாதிரி ஒரு நிலைமையில இருந்து இன்னைக்கு நீங்க வந்து ஒரு ஒக்காகேவா மாறி இருக்கீங்க, நீங்க ரொம்பவே லக்கியான பர்சன் தான், என்னால இந்த விஷயத்த நம்பவே முடியல. ஸோ அந்த இடத்துல இருக்க இன்னமும் நிறைய பிரச்சனைகள் வந்துகிட்டே தான் இருக்கும், அதனால நீங்க எனக்கு ஒரு நிஞ்சுட்சுவை சொல்லித்தர முடியுமான்ற மாதிரி கேட்பான். நல்ல விஷயம் தான், நான் உனக்கு கண்டிப்பா சொல்லித்தரேன். அப்ப இப்பத்துல இருந்து நீ வந்து என்னோட ஸ்டூடெண்ட் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல நருட்டோஸ நீ ஷினோபி ஆகலாம்னு சொல்லி உனக்கு ஆசை வந்துருச்சா, நான் உன்கிட்ட எல்லாம் தோக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல பருட்டோஸ நான் சொல்ல வேண்டியது என்ன நீ சொல்றாடி நம்ம தான் அந்த இடத்துல கவாக்கி சொல்றான். நைட் ஆகுது, நம்ம நருட்டோ பருட்டோலாம் தூங்கிக்கிட்டு இருக்க நம்ம கவாக்கியோட கை வேலை செய்யாது இல்லையா, அதை ஓரமா எடுத்து வச்சுட்டு அந்த உடஞ்சு போன ஜார் இருக்கும் இல்லையா, சோ அதை வந்து ஒட்டிக்கிட்டு இருக்கான். அடுத்த நாள் இவங்க ட்ரைனிங் எடுக்கிறாங்க. நருட்டோ அண்ட் கவாக்கி குனாய்ஸை வச்சு சண்டை போடுறாங்க. நம்ம கவாக்கி அவனோட கர்மா மார்க்கை யூஸ் பண்ண அது ரொம்பவே இன்க்ரெடிபிளான பவராகவே இருக்கு. நீ கர்மா சயின்டிபிக் பவர்லாம் யூஸ் பண்ணாம அவனோட நிஞ்சுட்சுவை யூஸ் பண்ண ட்ரை பண்ணு அப்படின்னு நம்ம தான் அந்த இடத்துல நருட்டோ டீச் பண்றான். அதுக்கப்புறம் பருட்டோ ஷுரிகனை தூக்கி டார்கெட்ல கரெக்டா அடிச்சுட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்க. கவாக்கி ட்ரை பண்ணுவா, ஒண்ணு கூட டார்கெட்ல அடிக்காது. உடனே அவன் கர்மா மார்க்கை யூஸ் பண்ணி அடிச்சு அந்த போர்டு உடஞ்சு பின்னாடி இருக்க கல்லில் அடிச்சு நம்ம பருட்டோ கால் பக்கத்திலே விழும். ஏன்டா இவ்வளவு ஆபத்தான விஷயத்தெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க, நீ வந்து உன்னோட கர்மாவை யூஸ் பண்ணிருக்க அப்படின்னு மாதிரி சொல்ல டார்கெட்ல தான் கரெக்டா ஹிட் பண்ணிட்டல, அப்புறம் என்னன்ற மாதிரி தான் அந்த இடத்துல அவன் கேட்பான். இது வந்து நிஞ்சுட்சு ட்ரைனிங், சோ உன்னோட சாக்கராவை தான் நீ யூஸ் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்ல சாக்கராவை யூஸ் பண்றதுக்கான காரணமே பவர் அதிகரிக்கதானே, அது எதுக்கு அப்படின்னு இந்த இடத்துல அவன் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அப்படி கிடையாது, சாக்கரா வந்து வெறும் பவரை மட்டும் பில்ட் பண்றது கிடையாது, அது வந்து ஒரு கனெக்ஷனையுமே கிரியேட் பண்றதுக்கு அப்படின்ற மாதிரி தான் அந்த இடத்துல நருட்டோ சொல்றான். நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு சுத்தமா புரியல அப்படின்னு இந்த இடத்துல கவாக்கி சொல்ல சாக்கரான்றது மத்தவங்களோட நம்ம பாண்டிங்கை கிரியேட் பண்ணும், ஒரு நாள் எமோஷனல் பாண்டிங் உனக்கு யார் மேலாம் வரும் இல்லையா, அப்ப இந்த விஷயம் வந்து உனக்கு புரியும் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல அவன் சொல்றான். இன்னொரு பக்கம் சாரடா சாஸ்கி அந்த வாட்டர் ஃபால்ஸ் கிட்ட போறாங்க. இந்த ஜூட்ஸுவோட உண்மையான பவரை நான் இது வரைக்கும் காட்டல இல்லையா, ஆக்சுவலா அது எப்படி கிரியேட் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சாக்கராவை ஒரே இடத்துல ஃபோக்கஸ் பண்றது மூலமா நம்மளோட பாடி மூவ்மெண்ட்டை வேகமா அதிகரிச்சு ஒரு சிங்கிள் ஸ்ட்ரைக் மூலமா ஷிஃப்ட் பண்ணி அட்டாக் பண்ணுவோம் இல்லையா, இந்த டெக்னிக் பேர் தான் சிடோரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அட்டாக் பண்ணுவாங்க. ககாஷி கிட்ட இருந்து இந்த ஜூட்ஸுவை நான் கத்துக்கிட்டேன். அப்ப 2 விசில் இருக்கா, அப்ப இன்னமும் நிறைய வேலை வந்துருமேன்ற மாதிரி போரா யோசிச்சுட்டு வந்துகிட்டேன். போராவோட மெயின்டெனன்ஸ் ரிசல்ட் என்ன ஆச்சுன்ற மாதிரி கோட் கேட்க அதுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும்ன்ற மாதிரி அந்த இடத்துல அம்மடோ சொல்லுவோம். அப்ப அந்த ஏமாத்துக்காரன் யாருன்னு கண்டுபிடிக்க கொஞ்சம் நேரம் ஆகும் போல அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே போரா உள்ள வந்து நீங்க என்னையே சந்தேக போறீங்களான்ற மாதிரி கேட்கறான். தேவையில்லாம மெயின்டெனன்ஸ்னு கூப்பிட்டு என் நேரத்தையே வீணடிச்சிட்டீங்க, எனக்கு தேவையில்லாம மெயின்டெனன்ஸ்னு கூப்பிட்டு என் நேரத்தையே வீணடிச்சிட்டீங்க, விசில் மேல எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குதான், ஆனா ஜீகனை வந்து ஏமாத்தணும்னு சொல்லிட்டு எனக்கு எந்த எண்ணமும் கிடையாது, உன்னை மட்டும் யாரும் சந்தேகப்படல, எங்க மேல எல்லாம் சந்தேகம் இருந்துச்சுதான் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல கோட் சொல்லி நம்ம ஆர்கனைசேஷன்ல இருக்க அந்த ஏமாத்துக்காரன் யாருன்னு சொல்லி தெரியலனா எல்லாரையுமே அழிச்சிட்டு புதுசா ஆளுங்களை கிரியேட் பண்ணிக்கலாம், ஏன்னா ஆட்களா இல்ல இன்னும் நிறைய பேர் இருக்காங்களா அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல லூசுத்தனமா பேசிக்கிட்டு இருக்கான். நருட்டோ அண்ட் கவாக்கி அந்த இடத்துல சண்டை போட்டு பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்க. சடனா நம்ம கவாக்கி அந்த இடத்துல அவன் கர்மாமாக்க யூஸ் பண்ணி நருட்டோ மேலேயே அட்டாக் பண்ணிடுவான். என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி கவாக்கி பயந்து போய் பார்க்க நல்லா சண்டை போட்டா அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல நருட்டோ சொல்றான். இன்னொரு பக்கம் அதே மாதிரி சாஸ்கே சாரடாக்கு ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டு இருக்கான் இல்லையா, சாரடாமே அவளோட சிடோரி அந்த இடத்துல யூஸ் பண்ணி பார்க்க போதுமான அளவுக்கு அந்த இடத்துல அவளோட சிடோரியில பவர் இருக்காது. உங்ககிட்ட 2 டோமோயி ஷெரிங்கன் இருக்கு, சிடோரியை கத்துக்கிறதுக்கு அது போதுமானது, பட் எனிமியோட மூவ்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நீ கரெக்டா கால்குலேட் பண்ணி ஒரு சிங்கிள் சைக்கிள் அவனை அட்டாக் பண்ணும் போது அவன் அட்டாக்கை கவுண்டர் பண்ணிட்டானா அது ஒரு டபுள் எட்ஜ் ஸ்வார்டா ஆயிடும், அது உனக்கே நிறைய இன்ஜுரியை கொடுக்கும். அதனால ஒரு எனிமியை நீ டிஃபீட் பண்ணணும்னா உன்னோட சாக்கராவையும் அது மட்டும் இல்லாம உன்னோட ஸ்ட்ரைக்கிங் ஸ்பீடையுமே நீ இன்க்ரீஸ் பண்ணா மட்டும் தான் முடியும். பார்த்தா சாஸ்கேக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்கும், ஒகாகே ஆஃபீஸ்க்கு இமிடியேட்டா அவனால மட்டும் பண்ண முடிஞ்ச ஒரு மிஷனுக்காக அவனை கூட்டிருப்பாங்க, என்ன மன்னிச்சிருந்தா இப்ப கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு சாஸ்கேவுமே அந்த இடத்த விட்டு கிளம்புற. இவனுக்கு 3 பேரும் நடந்து போய்கிட்டு இருக்க. அந்த கடையில புது கார்ட்ஸ் எல்லாம் வந்திருக்குன்னு சொல்லிட்டு பருட்டோ எக்ஸைட் ஆயிட்டு முன்னாடி ஓட என்னடா கார்ட்ஸ்ன்ற மாதிரி கவாக்கி கேட்பான். ஹிஸ்டரியில இடம் பிடிச்ச ஷினோபிஸோட நேம்ஸ்லாம் அந்த கார்டுல இருக்கும், ஸோ அந்த சின்ன பசங்கள்லாம் நிறைய பாப்புலரா இருக்கு இந்த மாதிரி சொல்லும் போது இவன் பெரிய முட்டாள் தான்ற மாதிரி இந்த இடத்துல கவாக்கி சொல்றான். சாரடாவும்
மூஞ்ச தொங்க போட்டு பருட்டோ மத்தவங்கலாம் கஷ்டப்பட்டு ட்ரைனிங் எடுத்துட்டு இருப்பாங்க அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே வர பார்த்தா அவனுங்களே அந்த கடையில சும்மா தான் உட்காந்துக்கிட்டு இருக்கானுங்க. நான் இவனுங்களை பெருசா யோசிச்சுட்டு நம்ம இந்த இடத்துல சாரடா யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். சரி கார்டு வந்து வாங்குறேன்ற மாதிரி அந்த இடத்துல மீதியம்மா அதெல்லாம் ஒண்ணு வேணான்ற மாதிரி அவ சொல்ல பருட்டோ வாங்கின கார்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இதுல வந்து அவனோட அப்பா கார்ட்ஸ் எல்லாம் வரக்கூடாது, வேற எதனா புதுசா வரணுன்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருப்பான். சரி அந்த கார்ட்ஸ் எல்லாத்தையுமே கவாக்கி கிட்ட கொடுத்துருவான். நீ தான் மிஷின் போல இல்லையா, சோ என் மிஷின்ல போன காசை வச்சு நான் அதை வாங்கியிருக்கேன், எது நீ வச்சுக்கோன்ற மாதிரி சொல்ல வடாமட்டா பையலன்ற மாதிரி அந்த இடத்துல கவாக்கி சொல்ல சரின்னு சொல்லிட்டு கவாக்கி அதை வாங்கி ஓப்பன் பண்ணும் போதே அவனுக்கு 4th ஓகாகேவோட கார்டு கிடைக்கும். இதனா நூபிஸ் எனக்கு சுத்தமா பிடிக்காது, இந்த மாதிரி கார்டுல அவங்களுக்கு மட்டும் கிடைக்குதுன்ற மாதிரி அந்த இடத்துல பருட்டோ காண்டாவா இருக்கா. இவன் தான் 4th ஓகாகேவா அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல கவாக்கி கேட்கும் போது நீ இவன் அவன்லாம் சொல்லி பேசக்கூடாது, அவரு தான் மினாட்டோ நாமிகாசே, அவர் 4th ஓகாகே அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல சாரடா சொல்றா. அது மட்டும் இல்லாம பருட்டோவோட தாத்தா அவரு நருட்டோடைய அப்பான்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே பருட்டோ ஒரு பக்கம் கத்துறான். என்னன்னு பாத்தீங்கன்னா மறுபடியுமே அவனுக்கு லார்ட் 7th கார்டு தான் கிடைச்சிருக்கும். உனக்கும் லார்ட் 7th ஒரு கேர்ஸ் நடந்திருக்கு, அதனால தான் அந்த கார்டே உனக்கு கிடைச்சிக்கிட்டு இருக்குன்ற மாதிரி அந்த இடத்துல மீதி சொல்லிக்கிட்டு இருக்கும் போது நான் கார்டு வாங்கத்தே அதுக்கப்புறம் விட்டுருவேண்டான்ற மாதிரி அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். கவாக்கி அந்த இடத்துல 4th ஓகாகே கார்டை கொடுத்துட்டு நம்ம 2 பேரும் ட்ரேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நம்ம இந்த இடத்துல சொல்லுவான். உடனே நம்ம பருட்டோ அந்த கார்டை பிடிங்கி ஒகாகே கார்டை தவிர வேற ஒரு கார்டு எனக்கு கிடைச்சிருக்கு, ரொம்பவே சந்தோஷமா இருக்கு அப்படின்னு நம்ம இந்த இடத்துல கொந்தளிச்சு ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க. கவாக்கி நருட்டோவோட கார்டை பார்த்துக்கிட்டே ஒரு நாள் வரும் அன்னைக்கு எமோஷனலா நீ பாண்டிங் ஆகும்போது உனக்கு இந்த சாக்கரா கனெக்ஷனை பத்தி புரியுன்ற மாதிரி சொல்லியிருப்பான் இல்லையா, அந்த விஷயத்தை யோசிக்கிட்டு போடா முட்டா பையலன்ற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு ஏஞ்சி கிளம்புறான். கடுப்பான பருட்டோ அந்த இடத்துல இந்த ஆட்டிடியூட்ல நீ சுத்தி இருந்தனா உனக்குலாம் ஃப்ரெண்டே கிடைக்க மாட்டாங்கடா, நீ எல்லாம் தனியா தான் சுத்துவா அப்படின்னு நம்ம இந்த இடத்துல கத்திக்கிட்டு இருக்காங்க. நைட் ஆகுது, நம்ம நருட்டோ தூங்கிக்கிட்டு இருக்க. கவாக்கி மறுபடியுமே அந்த ஃப்ளவர் பாட் இருக்கும் இல்லையா, அது மொத்தத்தையுமே ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சு தண்ணி ஊத்துனா தண்ணி லீக் ஆகுது. ஒரு சின்ன பீஸ் வந்து மிஸ் ஆகுது. கவர்ல தேடி பார்க்கறான், இல்ல ஒரு வேலை கீழே இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு கதவு திறக்க போகும்போது டாய் சின்ன பையில நீ வெளியில போக கூடாது, நருட்டோட பெர்மிஷன் இல்லாம நீ எங்கேயுமே போக கூடாது அப்படின்ற மாதிரி குராமாவோட சாக்கரா வெளியில வந்து நம்ம கவாக்கியை பார்த்து சொல்லுது. இதை பார்த்து என்னதா இது அப்படின்ற மாதிரி கவாக்கியே கொஞ்ச நேரத்துல பயப்படுறான். இதோட இந்த எபிசோட் முடியுது. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா பண்ணிட்டு பாருங்க. தொடர்ந்து நம்ம சேனல்ல பருட்டோ எபிசோட்ஸ் எல்லாத்தையுமே அப்லோட் பண்ணிட்டு வந்துகிட்டு இருக்கோம்.